இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதையிலே உலவாக நடத்தி வருகிற தயவுக்காக அவருக்கு நன்றியும் மேன்மையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே, நம்முடைய அன்றாட வாழ்விலே ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு கிருபையாக கொடுத்து அவர் வழிநடத்தி வருகிறார் என்பதாக நாம் தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் நமக்கு ஈவாக கொடுத்து ஒவ்வொரு நாளிலும் நாம் செய்யும் காரியங்களிலே அவர் கூடவே இருக்கிறார். நாம் எடுக்கும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூடவே இருந்து நாம் ஜெயம் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்கிறார். அதை அறிந்தவர்களாக நாம் வாழ்வோமானால் கர்த்தருக்கு அந்த நாளை ஒப்படைத்து, கர்த்தரிடத்திலே அந்தந்த காரியங்களை நாம் ஒப்படைத்து அவரிடத்திலே நாம் காரியங்களை கேட்டு அறிந்தவர்களாக அந்த நாளை தொடங்கும் போது கர்த்தர் அந்தந்த காரியங்களை நமக்கு ஜெயித்து தருகிறார். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்வை நடத்துகிறார் என்பதை பற்றி சிந்திப்பதற்காக ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 41 சங்கீதம் 2 வசனம். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர் என்று வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு பாதுகாப்பு மிகுந்த அவசியமாய் இருக்கிறது. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு நாளையும் கொடுத்து நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல. நாம் ஒருவேளை அதிக வசதியோடு, ஒருவேளை மேன்மையோடு காணப்படுகிறோம், நமக்கு நிறைய மனிதர்கள் தெரிவார்கள், உயர்ந்த பதவியில் உள்ளவர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் காணப்படுவார்கள் என்பதற்காக நாம் பாதுகாப்பாக இந்த உலகத்திலே வாழ்ந்து விட முடியும் என்று நாம் நினைக்க முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே அவர் பாதுகாவலை தரவில்லை என்றால் நம்மால் இந்த உலகத்திலே வாழ முடியாது. கர்த்தர் ஒவ்வொரு நாளிலும் நமக்கு பாதுகாவலை கட்டளையிடுகிறார். நாம் எப்படியாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை அவர் நிதானித்து அறிந்து நமக்கு தேவையான இடங்களிலே நமக்கு தேவையான பாதுகாப்பை அவர் நமக்கு கொடுக்கிறார். செட்டையின்களிலே நம்மை அடைக்கலமாக வைத்து நம்மை பாதுகாக்கிறார். மறைவிடங்களிலே நம்மை வைத்து பாதுகாக்கிறார். அவர் நம்மை இந்த உலகத்திலே உயிரோடே வைத்து நம்மை பாதுகாத்து நம்மை பாக்கியவான்களாய் வாழும்படி செய்கிறார். இந்த உலகத்திலே நமக்கு பாதுகாவல் பல காரியங்களிலே தேவைப்படும். ஒருவேளை நமக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களுக்கு இருந்து நமக்கு பாதுகாவல் தேவைப்படும். ஒருவேளை நாம் செல்லும் இடங்களிலே நமக்கு போக்கிலே நமக்கு வரத்திலே பாதுகாவல் தேவைப்படும். இன்னும் பல்வேறு காரியங்களிலே நமக்கு பாதுகாவல் தேவைப்படும். நாம் ஒருவேளை சந்தோஷம் மகிழ்ச்சியோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நாம் பாதுகாவல் தேவைப்படும். ஒருவேளை நாம் சமாதானத்தோடு வாழ நமக்கு பாதுகாவல் தேவைப்படும். கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து நமக்கு பாதுகாத்தார் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையை நாம் இனிதாக வாழ முடியும், மகிழ்ச்சியோடு வாழ முடியும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால், கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் என்பதை அறிந்திருந்தோமானால், கர்த்தரிடத்திலே அந்த நாளை நாம் கொடுத்து கர்த்தருடைய பாதுகாப்புக்காக நாம் அவரிடத்திலே ஏங்கி நிற்போம். கர்த்தருடைய பாதுகாவலை நாம் கேட்கும் போது கர்த்தர் தாமே நாம் பயப்படுகிற காரியங்களிலே, நாம் அஞ்சி நிற்கிற காரியங்களிலே, நமக்கு விரோதமாக எழும்புகிற மறைவான காரியங்களுக்கு நம்மளை விலக்கி கர்த்தர் பாதுகாவலை கட்டளையிடுவார். ஒருவேளை நமக்கு தெரிந்த, நாம் எண்ணிக்கொண்டிருக்கிற ஒருவேளை பயமோ ஒரு காரியமோ இருந்தாலும், ஒருவேளை நமக்கு மறைவான காரியமாக இருந்தாலும் அதிலே கர்த்தர் நமக்கு பாதுகாவலை கட்டளையிடுவார். கர்த்தர் நமக்கு பாதுகாவலை கட்டளையிடுவதற்கு காரணம் என்ன என்று பார்ப்போமானால், கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு தருவதற்கு காரணம் நம்மை மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்க செய்வதற்காக. சங்கீதம் 5:11 வசனம் இப்படியாக கூறுகிறது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக என்று வாசிக்கிறோம். பாதுகாவலை கர்த்தர் நமக்கு தருகிறார். தந்து நம்மை சந்தோஷத்தினால் மகிழ்ச்சியினால் நம்மை நிரப்புகிறார். அவர் நம்மை காப்பாற்றுகிறார். யாரை காப்பாற்றுகிறார் என்றால், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு, கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு. ஒவ்வொரு நாளும் நமக்கு பாதுகாவல் அவசியம். ஆனால் கர்த்தர் யாருக்கு பாதுகாவலை தருகிறார் என்றால், தம்மை நேசிக்கிறவர்களுக்கு அவர் பாதுகாவலை தருகிறார். அவர்களை அவர் காப்பாற்றுகிறார். தம்மை நேசிக்கிறவர்கள்
கடந்து செல்கிற சூழ்நிலைகளை அவர் அறிவார். ஒருவேளை அவர்களுக்கு விரோதமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றி அவர்களை காப்பாற்றி அவர்களை மகிழ செய்வார். ஒருவேளை கர்த்தர் கொடுக்கும் மகிழ்ச்சி என்பது மற்றவர்களை மேற்கொண்டு விட்டோம் என்பதற்காக அல்ல, மற்றவர்களை ஏளனமாக பார்க்க மகிழ்ச்சி அல்ல. கர்த்தர் எங்களுடைய சத்துருக்களை விலக்கி எங்களை கலிகூற பண்ணினார் என்பதையும், கர்த்தருடைய ஆனந்த களிப்பு எங்களுடைய குடும்பத்திலே காணப்படுகிறது என்பதையும் மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கர்த்தர் தருவார். அதனால்தான் கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே கர்த்தரிடத்திலே கர்த்தரையே நாம் தேடி காத்திருப்போம். கர்த்தருடைய தேடுகிறவர்கள் இருதயம் மகிழும் என்று சொன்னது போல நம்மை அவர் பாதுகாத்து நம்மை உயிரோடு வைத்து நாம் மகிழ்ச்சியோடு வாழும்படி செய்வார். ஒருவேளை நாம் பயந்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு விரோதமாக எழும்பும் மனிதர்களையும் கர்த்தர் நம்மை விட்டு நீக்கி நாம் மகிழ்ச்சியோடு வாழும்படி செய்வார். நம்முடைய முகத்திலே சந்தோஷ மகிழ்ச்சியும் காணும்படி செய்வார். இரண்டாவதாக, கர்த்தர் ஏன் நம்மை காப்பாற்றி மகிழ்ச்சியோடு வாழ செய்கிறார் என்று பார்ப்போமானால், சங்கீதம் 31:20 பார்க்கும்போது, மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர் என்று வாசிக்கிறோம். மனுஷனுடைய அகங்காரங்களால் நமக்கு ஏற்படும் நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். ஒரு நாளை நாம் தொடங்கும் போது ஒருவேளை அந்த நாளிலே காணப்படக்கூடிய நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய காரியங்கள் ஒருவேளை நமக்கு முந்தின நாட்களே தெரியும் என்றால், அந்த நாளை நாம் தொடங்கும் போது என்ன செய்வோம் என்று திகைத்து நிற்போம். நமக்கு யார் துணையாக நிற்பார் என்று திகைத்து நிற்போம். அந்த காரியங்களிலே நமக்காக யார் பரிந்து பேசுவார் என்று நாம் திகைத்து நிற்போம். அந்த காரியங்களிலே நமக்காக அந்த இடங்களிலிருந்து நமக்கு யார் தயவு கிடைக்க செய்வார் என்று நாம் தேங்கி நிற்போம். ஏனென்றால் அநேக மக்கள் நமக்கு விரோதமாக எழும்பி அகங்கரித்து செய்யக்கூடிய காரியங்கள் அநேகமாக இருக்கும். அகங்கரித்து நம்மை நோக்கி பேசுகிற வார்த்தைகள், தூசணைகள் அதிகமாக காணப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதனால் நாம் மற்றவர்கள் முன்பாக மனமடி உள்ளவர்களாக ஒருவேளை தலைகுனிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அகங்கரித்து செய்கிறார்கள் என்றால் ஒருவேளை அவர்கள் நம்மோடு பெரியவர்களாக, வசதி படைத்தவர்களாக, அதிகாரம் மிகுந்தவர்களாக காணப்படுவார்கள். ஒருவேளை அவர்களை நம்மால் மேற்கொள்ள முடியாத சூழ்நிலையாக காணப்பட முடியும். அந்த மாதிரி சூழ்நிலையிலே நாம் கர்த்தரை அண்டு கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டிருந்தோமானால், கர்த்தர் அதுபோல எழும்பி செய்கிற அகங்காரிகளுக்கு நம்மை விலக்கி காப்பார். நம்மை அவருடைய கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல நமக்கு விரோதமாக எழும்பி நமக்கு விரோதமாக அகங்கரித்து செய்கிற மனிதர்களை நம்மை விட்டு விலக்கி அவர் நம்மை செட்டைகளின் மறைவிலே வைத்து அடைக்கலமாக நம்மை வைப்பதனால் எந்த அகங்காரிகளும் நம்மை மறுபடியுமாக வந்து மேற்கொள்ள முடியாது. யாரும் நமக்கு விரோதமாக தூஷணம் செய்ய முடியாது. கர்த்தர் அவர்களை நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு அவர்களை நம்மை விட்டு விலக்கி விடுவார். நாம் சந்தோஷ மகிழ்ச்சியோடு வாழும்படி செய்வார். மூன்றாவதாக நாம் பார்ப்போமானால், கர்த்தர் நம்மை காப்பாற்றுவதற்கு காரணம் அவர் நம்மை பரலோகத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்றுகிறார். 2 தீமோத்தேயு 4:18 இப்படியாக கூறுகிறது, கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். இன்னொரு காரியத்திலிருந்து எதற்காக காப்பாற்றுகிறார் என்றால், நாம் பரம ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று. கர்த்தர் நமக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். நாம் பரம ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று கர்த்தர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி காத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நம்மை கர்த்தர் காப்பாற்ற வேண்டிய இன்னொரு சூழ்நிலை, பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை காப்பாற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் நாம் எந்திரிக்கும் போது, எழுந்து அந்த நாள்களை தொடங்கும் போது நமக்கு விரோதமாக சத்துருக்களின் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். நம்ம இந்த உலகத்திலே பாவம் செய்யும்படியாக, நாம் அக்கிரமத்திலே சிக்கிக்கொள்ளும்படியாக சத்துருக்கள் நமக்கு விரோதமாக பல தீமையான காரியங்களை நமக்கு விரோதமாக எழுப்பக்கூடும். அந்த நாளை நாம் கர்த்தரிடத்திலே நாம் ஒப்புவித்து நாம் அந்த நாளை தொடங்கும் போது, கர்த்தருடைய இரக்கத்துக்காக, கர்த்தருடைய பாதுகாவலுக்காக நாம் கேட்கும் போது, கர்த்தர் நம்மோடு துணை நிற்பார். நாம் பாவம் செய்யாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அக்கிரமம் செய்யாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஒவ்வொரு நாளும் நாம் அக்கிரமம் செய்யாதவர்களாக, பாவம் செய்யாதவர்களாக வாழும் போது கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளபடி கிருபை செய்வார். எனவே கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளையும் நமக்கு தருகிறார் என்பதை அறிந்து கொண்டு, அந்த நாளிலே கர்த்தர் தாமே நம்மை காப்பாற்றுகிறார் என்பதை அறிந்து கொண்டு வாழ்வோமானால், கர்த்தருக்கு நம்ம நன்றியும் துதியிலும் செலுத்தி வாழ முடியும். கர்த்தரை உறுதியாக பற்றிக் கொள்ள முடியும். கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது, கர்த்தர் எந்தெந்த காரியங்களை நம்மை காப்பாற்றுகிறார் என்பதை அறிந்து கொண்டு செய்யாதவர்களாக வாழ முடியும், அக்கிரமம் செய்யாதவர்களாக வாழ முடியும். மேலும் நமக்கு விரோதமாக
இடத்திலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றி அகங்கரித்து செயல்கள் மனிதரிடத்திலிருந்து நம்மை காப்பாற்றி நம்மை விசாலத்திலே வைப்பார். அவருடைய பாதுகாவலுக்குள்ளே நம்மை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் நம்மோடு இருந்து பாதுகாத்து நாம் வாழ்ந்திருக்கும்படி செய்வார். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகள் நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்நாளிலும் தருவாராக. ஆமேன். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் பாதுகாவலை தருகிறீர் என்பதை நாங்கள் தியானித்தோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பாதுகாத்து விளையாட வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். மகிமை மகிமை